நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்ற நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நல்லவர். கடந்த ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்திற்கு கூட இந்த முதலாம் வாரங்களுக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நல்ல தயவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழுந்து போவதில்லை. அவைகள் தடுமாறி போவதில்லை. அவைகள் கீழே விழுந்து அவமானப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை சொன்னாலும் அதை நிச்சயமாக செய்து முடிப்பார், கட்டாயமாக செய்து முடிப்பார். பிசாசு வாக்குத்தத்தத்தை தாமதிக்கவே வைக்க முடியுமே தவிர வாக்குத்தத்தத்தை அந்த பிசாசினால் தடுக்க முடியாது. அவர் நம்முடைய ஆண்டவர் நமத்திலே தைரியமா இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் கேட்கிறோம், இயேசு வருவதற்கு முன்பாக யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு சொன்னார். நன்றாய் கவனித்து பாருங்கள். நாம் வாழ்கிற காலகட்டத்திலே நாம் யுத்தத்தை கேள்விப்படுகிறோம், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும், தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கிருபையை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும், தேவ பிரசன்னத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஒரு நொடியை நாம் விழுந்தால் கூட அந்த நொடியை நாம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். போன மாதங்கள் முழுவதும் ஆவியானவர் நம்மோடு கூட திட்டமும் தெளிவுமாய் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாதத்துல கூட நாம் தியானிக்க போகிற பிரசங்கத்தின் தலைப்பு மயக்கங்கள். சொல்லுங்க, மயக்கங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் வீட்டில் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பிசாசனவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. அப்போ எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாத பிசாசு தன்னுடைய இச்சையின்படி செய்ய ஒரு மனிதனை பிடிக்கிறான். அந்த மனிதனை பிடிப்பது மாத்திரமல்லாமல் அந்த மனிதனுக்கு மயக்கத்தை கொடுக்கிறான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பிசாசு எந்த மனிதனை கரத்தில் எடுத்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே
பல வகையான மயக்கங்களை அவன் தருகிறான். என்ன சொல்றான்? பல வகையான மயக்கங்களை தருகிறான். அந்த மயக்கங்களை குறித்தும் அந்த மயக்கத்திலிருந்து நம்மை கர்த்தர் விடுவிக்கும்படியாகவும் அந்த மயக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கிருபையை தரும்படியாகவும் அதை நம்ம தியானிக்க போகிறோம். நான் நிச்சயமாக சொல்ல முடியும், ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுவாராக. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பிசாசு எந்த ஜனங்களை பிடிக்கிறானோ அந்த ஜனங்களை, அந்த குடும்பங்களை, அந்த பிள்ளைகளை, அந்த ஊழியத்தை, அந்த சபையை அவன் ஒரு விதமான மயக்கத்திற்குள்ளாக கொண்டு போகிறான். அதான் 2 தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிற நிருபத்திலே அழகாக சொல்லுகிறார், பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. அப்போ மயக்கம் என்று சொன்னால் ஒரு மந்தமான நிலைமை, மயக்கம் என்று சொன்னால் ஒரு சோர்வான நிலைமை, மயக்கம் என்று சொன்னால் ஒரு அசதியான நிலைமை. இந்த பகல் நேரத்தில் அல்லது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அது எந்த ராத்திரி நேரமா இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மயக்கம் தெளிய நமக்கு உதவி பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஃபர்ஸ்ட் நாம தியானிக்க போகிற இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிற மயக்கம், எழுதி கொள்ளுங்கள், கண் மயக்கம். சொல்லுங்க, கண் மயக்கம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் நிச்சயமாய் நமக்கு அந்த சத்தியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுப்பதற்கு அது மிகுந்த ஏதுவாக இருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை தேவ பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளலாம். அவர்கள் எலிசாவினிடத்திலே வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவினுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கண் மயக்கம் என்பது வந்துவிடக்கூடாது. சீரிய இராணுவம் எலிசாவை கொல்லும்படியாய், எலிசாவை வேட்டையாடும்படியாய் வந்து நிற்கிறது. கேயாசி வீட்டை விட்டு வெளியே போகிறான். அந்த அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான இராணுவங்களை பார்த்துவிட்டு கதவை பூட்டி விட்டு வந்து நிற்கும் பொழுது கேயாசி எலிசா கிட்ட போய் சொல்லும்போது எலிசா சொல்லுகிறார், ஆண்டவரே, இவன் பார்வையடையும்படி இவனுடைய கண்களை நீர் திறந்தருளும், இவன் பார்வையடையும்படி இவனுடைய கண்களை ஒரு விசை திறனும் என்று தீர்க்கனாகிய எலிசா ஜெபிக்கிறான். உடனே எலிசாவின் பணிவிடைக்காரனாகிய கேயாசியுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே கேயாசி வெளியே சென்று பார்க்கிறான். சீரிய இராணுவத்தை சுற்றிலும் எலிசாவை காப்பாற்ற கர்த்தர் பரலோக இராணுவத்தை அனுப்பி வைத்திருந்தார். அல்லேலூயா. சீரிய இராணுவத்தை விட எலிசாவை பாதுகாக்க கர்த்தர் அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான தேவதூதர்கள், அக்னிமயமான கர்த்தருடைய மகிமையை இறக்கி வைத்திருந்தார். அப்படின்று 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்திலே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். சீரிய இராணுவம் எலிசாவை கொல்லும்படி வந்தது. என்றைக்கு இந்த சீரிய இராணுவத்திற்குள்ளாய் கண்மயக்கம் வந்ததோ, கண்மயக்கம் வந்ததோ, நீங்கள் முதலாவது எழுதி கொள்ளுங்கள், கண்மயக்கம் வந்ததும் இராணுவத்திற்கு எதிரி வழிகாட்டுகிறான். ஒருவேளை இந்த சீரிய இராணுவத்திற்கு கண்மயக்கத்தை கொடுத்தது கர்த்தராயிருக்கலாம். என்ன நடந்தது? இந்த இராணுவங்கள் எலிசாவை வேட்டையாடும்படியாய் வருகிறார்கள். என்னைக்கு இந்த இராணுவங்களுக்குள்ளாய் கண் மயக்கம் வந்ததோ, எதிரி இராணுவத்திற்கு வழிகாட்டுகிறான். Praise the Lord. எதிரி இராணுவத்திற்கு வழிகாட்டுகிறான்.
தேவ பிள்ளையே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மனிதர்களே, நம்முடைய ஊழியத்திலே ஒருபோதும் நமக்கு கண்மயக்கம் வந்துவிடக்கூடாது. நம்முடைய குடும்பத்திலே ஒருபோதும் நமக்கு கண்மயக்கங்கள் வந்துவிடக்கூடாது. நம்முடைய சபையிலே ஒருபோதும் கண்மயக்கங்கள் வந்துவிடக்கூடாது. நம்முடைய தரிசனத்தில் ஒருபோதும் கண்மயக்கங்கள் வந்துவிடக்கூடாது. ஒருவேளை நம் கர்த்தருடைய யுத்த சேனையாக இருக்கிறோம். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் நீங்கள் அவருக்கு எதிர்த்தக்கதாக தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தெரித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை தெரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்னும் கேடயத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தரித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பு என்கிற கச்சையை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாசம் என்கிற கேடகம் என்கிற இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் நம் கர்த்தருடைய வீரர்கள், ஏனென்று கேட்டால் நம் காட்ஸ் ஆர்மி, ஏனென்று கேட்டால் நம்முடைய ராணுவம், நம்முடைய ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் ராணுவங்களுக்கு தலைவராயிருக்கிறார். Praise the Lord. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எப்போ சீரிய ராணுவத்திற்கு கண் மயக்கம் வந்ததோ, எதிரி ராணுவத்திற்கு வழிகாட்டுகிறான். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாய் நாம் பண்ணுகிற ஊழியத்தில், நம்முடைய ஜெப ஜீவியத்தில் நமக்கு கண்மயக்கம் வந்தால் பிசாசு நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பான். கர்த்தர் வழிகாட்ட முடியாது. பக்த நிமித்தமாக சொல்கிறான், நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மை வழிகாட்டுகிற இடத்துல நமக்கு கண்மயக்கம் வந்தால் எதிரி வழிகாட்டுவான். இரண்டாவது, ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில கண்மயக்கம் வந்தால் அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். சொல்லுங்க, ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில கண் மயக்கம் வந்தால் அவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள்? திசை திருப்பப்படுகிறார்கள். ஆண்டவர் தம்மாலே ரட்சிக்கப்பட்ட, தம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, தாம் தெரிந்து கொண்ட, தம்மை ஆராதிக்கிற, தம்மை உண்மை உள்ள தேவன் என்று அறிக்கை செய்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு திசையை வைத்திருக்கிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எனக்கு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எனக்கு எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் சரி, என்னை நிர்வாணமாய் மாற்றினாலும் சரி, எனக்கு விரோதமாய் தூஷணங்களை பேசினாலும் சரி, என்னை அடித்தாலும் சரி, என் கை கால்களை உடைத்தாலும் சரி, என்னை சிறைச்சாலைக்குள்ளே போட்டாலும் சரி, நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அதுதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. நாம அந்த வசனத்தை செத்து போன உடனே சொல்றோம். ஆனா பவுல் என்ன தெரியுமா சொன்னார்? ஊழியத்தை முடிச்சிட்டு உயிரோடு இருக்கும் போது சொல்லுகிறார், சார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதி என்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, என் ஊழியத்துல கர்த்தர் என் திசையை மாத்தல. எந்த ஊழியத்திற்கு என்னை கர்த்தர் அழைத்தாரோ அந்த ஊழியத்தை செய்து முடித்தேன். எந்த சுவிசேஷ வேலைக்காக என்னை அழைத்தாரோ அந்த ஊழியத்தை செய்து முடித்தேன். நான் ஊழியத்தில் திசைகள் மாறவில்லை. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இரண்டாவது, ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில கண்மயக்கம் வரும் பொழுது அவன் திசை திருப்பப்படுகிறான். நமக்கு இருக்கிற ஒரே திசை பரலோகம். நமக்கு இருக்கிற ஒரே திசை சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். Go forward. முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்.
சீரிய ராணுவனிடத்திலே ஆயுதங்கள் இருந்தது. சீரிய ராணுவனிடத்திலே பெரிய பெரிய குதிரை கொண்ட ரதங்கள் இருந்தது. பலசாலிகள் இருந்தார்கள், பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள், யுத்தம் பண்ணுகிற புருஷர்கள் இருந்தார்கள். ஆனால் கண்மயக்கம் வந்ததினால் திசை திருப்பப்பட்டார்கள். பக்தன் சொல்லுகிறான், நான் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த வாலிப காலத்துல நீயும் நானும் திசை திருப்பப்பட வேண்டும் என்று சொல்லி பிசாசு பல வகையான காரியத்தை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். பல வகையான ஆயுதங்களை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பல விதமான நெட்வொர்க்ஸை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறான். இல்லை, நான் திசை திருப்பப்படக்கூடாது. நான் கர்த்தருடைய ராணுவம். எனக்கு கண் மயக்கம் வந்தால் எனக்கு எதிரி வழிகாட்டுவான். கண் மயக்கம் வந்தால் நான் திசை திருப்பப்படுகிறேன். எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு ப்ராஜெக்டை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு அச்சீவ்மென்ட்டை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். அதனை செய்து முடிக்கணும். எத்தனை தடைகள் வந்தாலும் பரவாயில்லை. Thank you Lord. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை. எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது. நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். என்ன பயங்கரமான வார்த்தை பாருங்க, கண்மயக்கம். உட்கார்ந்து தியானிச்சோன்னு வைங்க, தூக்கி எரிஞ்சிரும் கர்த்தருடைய வார்த்தை. 4 சவுத்துக்குள்ள உட்கார்ந்து பைபிளை திறந்து வச்சு பைபிளை ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து வாசிங்க, தூக்கி எரியும். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வல்லமை உண்டு. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வகையான கிருபைகள் உண்டு. எனக்குள்ள கண்மயக்க வந்துட்டு, அதனாலதான் கர்த்தர் என்னை வழிகாட்டுறதுக்கு பதிலா எனக்கு பொல்லாத மனிதர்களும் பொல்லாத ஆவிகளும் என்னை வழிகாட்டி கொண்டு இருக்கிறார்கள். எனக்குள்ள கண்மயக்கம் வந்து விட்டது. அதனாலதான் சரியான திசைக்கு போக வேண்டிய நான் எதிரியின் சத்தத்தை கேட்டு தவறான திசைக்குள்ளே பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறேன். பிரயாணத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. அப்போ மூணாவது எழுதிக் கொள்ளுங்கள், கண்மயக்கம் வந்தால் வழி மாற்றப்படுகிறார்கள். கண்மயக்கம் வராத வரைக்கும் எலிசாவை நோக்கி அவன் வீட்டை நோக்கி கொண்டிருந்தார்கள். கண்மயக்கம் வந்தோடனே எதிரி வழிகாட்டுகிற திசை மாறுகிறது. மேற்குக்கு போக வேண்டியவர்கள் கிழக்கு போகிறார்கள். மூணாவது வழி மாற்றப்படுகிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் பைபிளை திருப்பணும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது சும்மா டிவியை பார்த்துட்டு சோவாரக்கூடாது. எல்லாரும் பைபிள் எடுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் நம்ம வசனத்தை நம்ம தியானிக்கணும்னே, சத்தியத்தை தியானிக்க தியானிக்க குடும்பத்தில் கிருபை பெருகும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அது அப்பொழுது ஏவாள், அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படுத்த விருட்சமா இருக்குது என்று கண்டு. பியூட்டியா இருக்கிறதெல்லாம் கர்த்தர் தருதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஏவாள் அந்த பழத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பைபிள் சொல்லுது பாருங்க. அந்த பழம், அதாவது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, டேஸ்ட், பார்வைக்கு இன்பம், பியூட்டிஃபுல். மூணாவது புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், இச்சை, ஈர்ப்பு. தம்பி தங்கச்சி, இந்த ஏவாள் அக்காக்குள்ள என்ன வந்துட்டு தெரியுமா? கண்மயக்கம். கண்மயக்கம் வந்தா கர்த்தர் எதை நோன்னு சொல்றாரோ அது எனக்கு வேணும்னு சொல்லுவோம். கண்மயக்கம் வந்ததுனால இந்த அக்கா அந்த பழத்தை பார்த்து சொல்லுது, வாவ் என்ன அழகு, இச்சிக்கத்தக்கதா, டேஸ்டா இருக்குது. இன்னைக்கு தம்பி தங்கச்சி, உனக்கு இன்னைக்கு குடும்பமே, தேவ பிள்ளைகளை, நமக்கு கண்மயக்கம் வரப்போய் தான் காதல்ங்கிற ஒரு வலைக்குள் விழுந்து போகிறோம். நல்லாதான் இருக்கும் சார், ரொம்ப அழகா இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆனால் அதை கண்டு ஏவாள் சாப்பிட்டாள். கண்மயக்கம் வந்த ஏவாள் ரொம்ப தெளிவா இருக்கணும். கண் மயக்கம் வந்துடக்கூடாது.
இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் நம்ம வசனத்தை வாசிப்போன்னே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26வது வசனம் வேதம் பார்த்தீங்கன்னா, லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினாள். நீங்க நல்லா கவனிக்கணும், லோத்துடைய குடும்பத்திற்கே கண்மயக்கம் இருந்தது. எழுதி கொள்ளுங்கள், லோத்துடைய குடும்பத்திற்கே கண்மயக்கம் இருந்தது. நீங்க நல்லா கவனிக்கணும்னே, லோத்துக்கு ஆபிரகாம் யாரு? பெரியப்பா முறை வருது. ஆனா ஆபிரகாமு கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், நீ உன் தகப்பன் வீட்டை விட்டும் உன் தாய் வீட்டை விட்டும் உன் குடும்பங்கள் எல்லாரையும் விட்டு விட்டு தனியே வா அப்படிங்கிறார். ஆனா அதில் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா லோத்தும் கூட ஒட்டி கொண்டே வந்துடுவார். சரி, லோத்து நீங்க வந்தீங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா. வேதம் சொல்லுகிறது, லோத்தின் வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதம் உண்டானது. சொல்லுங்க, வாக்குவாதம். உடனே இப்ப ஆபிரகாம் சொல்றார், உனக்கு எந்த பக்கம் வேணுமோ நீ போய்க்கோப்பா அப்படின்னு. உடனே லோத்து சோதோம் குமாராவை கண்டு வாவ். எப்படி வாவ்? லோத்து எதை கண்டு? ஏன்னு கேட்டா லோத்து சொல்லுகிறான், அது 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 ஏதேனை போல இருக்கிறது, அது நல்ல தோட்டத்தை போல இருக்கிறது, நான் அந்த சோதோமுக்கு போகிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அழகான சோதோம் கர்த்தருடைய கண்களில் அது ஆபத்தான சோதமாய் இருந்தது. அழக பார்க்காதீங்க, அழகு அழகு அழகுன்னு ஓடாதீங்க. அழகு ஒரு ஆபத்து. நீங்க பிரம்மாண்டங்களை பார்க்காதீங்க. லோத்து எதை பார்த்து ஓடினான்? பிரம்மாண்டங்களை பார்த்து ஓடினான். லோத்து எதை பார்த்து ஓடினான்? பிரம்மாண்டங்களை பார்த்து ஓடினான். ஆனால் ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனாந்தரத்தை போன்று இருந்த இடம். ஆனால் லோத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதேனை போல தோட்டம், வளமிக்கதாய், செழிப்பு மிக்கதாய், வேளாண்மை மிக்கதாய் இருந்த தோட்டம். நடந்தது என்ன? லோத்து சோதோம் குமாரக்குள்ள போகிறார். இப்போ சோதோம் குமாராவுக்காக அழிவு வருது. இப்போ ஆபிரகாம் ஜெபிக்கிறார் லோத்துக்காக. இப்போ கர்த்தர் லோத்து புண்டாட்டி, லோத்தோட 2 பிள்ளைகளை தூதர்களை வைத்து அழைத்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். வானத்திலிருந்து அக்கினி மழை கந்தகமாக பொழிகிறது. வேதம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினால். இச்சிக்கப்படத்தக்கதான கண் மயக்கம். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா என்ன பயங்கரன்னு? பார்த்தீங்களா, கண் மயக்கம் வந்தது. அந்த அக்காவுடைய சிலை இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிறது. உப்பு தூணாய் மாறினாள். அதான் ஆண்டவர் லூக்காவில் சொல்லுகிறார், கடைசி காலத்திலே லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். கண் மயக்கத்தினால் திரும்பி பார்த்தார். கண்ணை மூடுங்களேன், கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன். வாலிப தம்பி, கண்ணை மூடுங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில கண் மயக்கங்கள் வந்து விடக்கூடாது. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் கெட்டு போனால் சரீரம் கெட்டு போகும். ஆண்டவரே, என் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பக்தன் சொல்லுகிறார், என் கண்களுக்கு கலிக்கங்கள் போடுங்க. கேளு கேளு, வாயை திறந்து கேளு. உடபல கபட கபந்தரந்தல ஷபடபர துரியந்தரபா ஈரபான ரக்க துடபல பிரௌடகாத்தடாந்தல சப்தனா. ஆண்டவரே, கண் மயக்கங்களை கொண்டு வருகிற வல்லமைகள் இந்த நேரத்தில் சடுதியிலே அக்கினி வந்து சுட்டரிப்பதாக. கண் மயக்கங்கள் எங்களுக்குள்ள வந்து விடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கண் மயக்கம். இந்த கண்ணை குறிச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போன வைங்கள பயங்கரமா இருக்கும். ஏன்னா இந்த கண் மயக்கம் பார்த்தீங்கன்னா அது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மை வேற தள்ளிவிடும். நம்மளை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மளை வெளியே கொண்டு போகும். அப்போ கொஞ்சம் கண்ணை மூடி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில கண்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும்.
இந்த கண்களை குறித்து வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. நல்லா நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை நம்ம தியானிக்க நல்லா இருக்கும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 22, 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் ஸ்தோத்திரம் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டு போனால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். நான் ஒரு 5 வகையான கண்களை சொல்றேன். நீங்கள் அதை வேகமாக நீங்கள் எழுதி கொண்டால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நல்லா புரியணும், வசனத்தை எழுதணும். கேட்குற சத்தியத்தை கேட்டுட்டு மாத்திரம் போகிறவர்களாக இருக்கக்கூடாது. என்னோடு கூட திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் கண் கெட்டதாக இருந்தால், அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி கொள்ளுங்கள், கெட்டு போன கண்கள். என்ன கண்கள்? கெட்டு போன கண்கள். 2வது திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அநீதித்தின் கூலியத்தை பெறுவார்கள். 14வது வசனத்தை பாருங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோடையாதவைகளுமாய் இருக்கிற கண்களுடையவர்கள். 2வது எழுதி கொள்ளுங்கள், விபச்சார கண்கள். அப்போ நம்ம கண்ணு ஏன் ஆண்டவர் முக்கியம்னு வெளிச்சம் சொல்றாரு தெரியுமா? இந்த கண்ணு கெட்டு போகிற கண். 2வது இந்த கண் எப்படிப்பட்ட கண்? விபச்சார கண். 3வது நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், ஆவியானவர் இன்னும் நம்மளை தெளிவாய் நடத்த கிருபை தருவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 16, 17 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6 வசனம் 16, 17. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 மறுவெறுப்பு. ஃபர்ஸ்ட் என்னது? மேட்டிமையான கண். அப்போ 3வது எழுதி கொள்ளணும், மேட்டிமையான கண். எந்த பாவமே கண்ணால பார்க்க போய் தான் உள்ள போகுது. அப்போ கண்ணு எப்படி கெட்டு போன கண்? விபச்சார கண், மேட்டிமையான கண். அதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28, 22 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, வன்கண். என்ன கண்? வன்கண். வன்கண் என்று சொன்னால் தீய எண்ணங்கள் கொண்ட கண்கள், பொறாமை எண்ணம் கொண்ட கண்கள். அதே இது 1 யோவானின் புஸ்தகத்தை நீங்கள் வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம செய்தியை முடிக்கலாம். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். 1 யோவான் வேகமா திருப்பிக் கொள்ளுங்கள், வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த கண்ணை குறித்து அவ்வளவு காரியம் இருக்கு. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்க. மாம்சனின் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. அப்போ பாருங்க, இச்சையான கண்கள். அப்போ நான் 5 கண்களை காமிச்சு கொடுத்தேன். 1 மத்தேயு 6, 23, 24 கெட்டு போன கண்கள். 2 பேதுரு 2, 14 விபச்சார கண்கள். நீதிமொழிகள் 6, 16, 17 மேட்டுமையான கண்கள். நீதிமொழிகள் 28, 22 வன்கண்கள். 1 யோவான் 2, 16 இச்சையான கண்கள். அதனால தான் நீங்க எல்லாரும் இந்த வசனத்தை கோடு போட்டு எழுதி வைக்கணும்னு. மத்தேயுவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாரும் வேகமா திருப்புங்க. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 9வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், உன் கண்கள் இடரலா இருந்தால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் நெறி நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்ற கண்ணனாய் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். ஆண்டவர் இந்த கண்ணை எப்படி ஆபத்தான உறுப்பா சொல்றார் பாருங்க. உன் கண் உனக்கு இடரலை உண்டாக்கும்.
அப்போ தேவ பிள்ளையே, நாம தேவ பிரசன்னோ ரபலா ஹத்துரி அந்தலா ஷஹத்துரி அந்தலே ஓலபாலகி அந்தலபா, நம் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த கண்கள் இடரல் அடையாது. அதான் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கண் உனக்கு இடரா இருந்தால் அதை பிடுங்கி போடு. ரெண்டு கண்ணை வச்சுட்டு நரகத்தை போகிறத பார்க்கலாம், ஒற்றை கண்ணோடு பரலோகத்தில் வருவது உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கண். அப்போ வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 9:18, உடனே பரிசுத்த பவுலின் கண்களிலிருந்து மீன் செதிகள் விழுந்து அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தில் நம்ம வந்து நிற்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அப்போ இந்த ராத்திரி நேரத்தில், இந்த பகல் நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே, பிசாசு எங்களுடைய வாழ்க்கையில் கண் மயக்கி விடக்கூடாது. கண் மயக்கம் வந்தால் 3 நடக்கும். என்ன நடக்கும்? கண் மயக்கம் வந்தால் இராணுவத்திற்கு எதிரி வழிகாட்டுகிறான். சொல்லுங்க, இராணுவத்திற்கு எதிரி வழிகாட்டுகிறான். 2வது, திசை திருப்பப்படுகிறார்கள். சொல்லுங்க, திசை திருப்பப்படுகிறார்கள். 3வது, வழி மாற்றப்படுகிறார்கள். எதிரி வழிகாட்டுகிறான், திசை மாறுகிறது, வழி மாறுகிறது. கண்ணால பழத்தை சாப்பிட்டா ஏவாள், கண்ணாலை திரும்பி பார்த்து உப்பு துண்ணால் மாறினாள் லோத்தின் மனைவி. அப்போஸ்தலர் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலின் கண்களில் இருந்த மீன் செதில்கள் விழுந்தது. அப்போ எனக்கு அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த பகல் நேரமாக இருக்கட்டும், நீ கேட்கறது எச்சனமாக இருக்கட்டும், ஆனால் நீ கூப்பிடுகிற அந்த சன பொழுதில் அவர் இறங்கி வருகிறார். அப்படி எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து கொஞ்சம் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, உடபலா ரியாந்தலா ஹசபான ரக்க துடபலபா ஏ ரபான ரகடா துடகள் கமாந்தல் கபடக தீரக்க துடந்தலபா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கர்த்தருடைய இராணுவத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர், இந்த அர்மகெதோன் யுத்தத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் போது சொன்னீர், என் ஆசியின் சுவாசத்தினால் அவனை ஜெயிப்பேன். நாங்க தானே ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற குதிரைகள். ஆண்டவர், ஒரு விசையா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மேல ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதாக. அந்த கண் மயக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஷாபானா தாடா ரபூலியா கபூரி அந்தலா கதூரி அந்தலா யக்க துடபலபல ஷபடகபடக துடாந்தலபா. எங்களுக்கு கண்மயக்கங்கள் வந்து விடக்கூடாது. கண்மயக்கம் வந்தவனுக்கு எதிரி வழிகாட்டுகிறார். கண்மயக்கம் வந்தவன் திசை திருப்பப்படுகிறார். கண்மயக்கம் வந்தவன் வழி மாற்றப்படுகிறார். கண்மயக்கம் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே. இச்சையான கண்கள், மேட்டுமையான கண்கள், கெட்டுப்போன கண்கள், விபச்சார கண்கள், எரிச்சலின் கண்கள், பொறாமையின் கண்கள் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது ஆண்டவரே. கண்ணானது சரீரத்தின் விளக்கம். எல்லார் கண்ணுக்கு மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, என் கண்ணு சரீரத்துடைய விளக்கு, என் கண்ணு சரீரத்துடைய விளக்கு, என் கண் சரீரத்துடைய விளக்கு. உன் சரீரம் கெட்டுப்போ, உன் கண் கெட்டு போனால் சரீரம் கெட்டு போகும். உன் கண் இருளாய் மாறினால் உன் சரீரம் இருளாய் மாறும். அப்போஸ்தலர் 9 பவுலுடைய கண்களை சுத்திகரித்தீரே. மீன் செதில்கள் விழுந்ததை போல இந்த நேரத்திலே எங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் விழுவதாக பார்வை அடைந்தார். Hola gafadari rosa mahurias mere marturiasa allurias shabda hasbratur mabraturi andre lesbrantrola bragati andaras. தகப்பனே, உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கண்களை தூய்மையாக்கு, கண்களை தூய்மையாக்கு கர்த்தாவே. உம்மை தரிசிக்கத்தக்கதான கண்களாய் மாற்றும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி திவ்ய மகிமைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல தொட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே,
வசனத்தை எழுதணும். கண்மயக்கம் நம்முடைய ஜீவியத்திலே வந்துவிடக்கூடாது. ஆனால் வசனத்தை கேளுங்கள், எழுதுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி வையுங்கள், தெரியாதவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களுடைய கண்களை தொட்டு உங்கள் மயக்கத்தை மாற்றுவாராக. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். அடுத்த வாரம் கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நாம் சந்திக்கலாம். கர்த்தருடைய வருகை முந்திக் கொண்டால் நாம் பரலோகத்தில் சந்திக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து ஜோஷுவா டிவிக்காகவும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ருட்டி.